Hi guys, welcome to Sonia's Cook House. இன்னைக்கு ரெசிபி வந்து பால் பாயாசம் என்னோட ஸ்டைலில். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷம் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக விடுங்க. இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் இது நல்லா வேக விடுங்க. இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 டீஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முந்திரியும் திராட்சையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் வந்து நான் சேமியா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து நீல சேமியா இல்லை குண்டு சேமியா எந்த சேமியானாலும் சேர்த்துக்கலாம். நான் பொடி சேமியா சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசி வேக வச்சுருக்கோம்ல, அதுவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் வந்து கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறேன். கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். நான் ஒரு 2 டீஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ் மில்க் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால சர்க்கரையை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1/2 கப் கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதித்த உடனே ஒரு 10 ஏலக்காய் வந்து நச்சு போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்ட உடனே இது வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. ஏன்னா ஏலக்காயோட வாசம் வெளியே போயிடக்கூடாது, அதனால் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக பால் பாயசம் ரெடி ஆயிரும். நல்லா திக்காகவும் ஆயிருக்கும், சேமியா நல்லா வெந்திருக்கும். இது அப்படியே நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.